அனைவருக்கும் அன்பான அழகான பிரம்ம முகூர்த்த காலை வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தோட 6வது நாள். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் வழக்கம் போல் 4:10க்கு 4 மணிக்கே எந்திரிச்சாச்சுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு துடைக்கிற வேலை இல்லாததுனால நான் இன்றைக்கி குளிச்சுட்டே வந்துட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு கதவை திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வாரத்தில் 2 நாள் தாங்க நான் துடைப்பேன். அதில் செவ்வாய் வெள்ளி வீடு துடைக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டாலும் போடலினாலும் வாரத்தில் 2 நாள் தாங்க நான் துடைப்பேன். அது சண்டே நம்ம எப்படியும் நான்வெஜ் எடுப்போம். அப்போ மண்டே வீடெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டு விளக்கு போடுவேனுங்க. அதே மாதிரி மண்டே முடிஞ்சிட்டு செவ்வாய்க்கிழமை நம்ம வீடு துடைக்கக்கூடாதுங்கிறனால செவ்வாய்க்கிழமை நான் வீடு துடைக்க மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனும் ஒரு நாள் அப்படியே விட்டுருவேன். செவ்வாயும் புதனும் துடைக்க மாட்டேன். அப்புறம் வியாழக்கிழமை மறுபடியும் வீடெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு வீடு கூட்டி மாத்திரம்தான் விடுவேங்க. அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு நம்ம திங்கக்கிழமையே வீடு துடைச்சதுனால இன்றைக்கி நான் புதன்கிழமை வீடு துடைக்கல. செவ்வாயும் புதனும் வீடு துடைக்கல. வீடு கூட்டி விட மட்டும்தான் நான் செஞ்சேன். இப்போ வீடு ஹாலு பூஜை ரூமு கிச்சன் எல்லா பக்கம் கூட்டி விட்டாச்சுங்க. அப்புறம் வெளியில் மாத்திரம் கூட்டி விடணும். இப்போ வீடு கூட்டினதுக்கப்புறம் தான் நான் டோர் திறந்தேன். நம்ம எப்போவுமே காலையில் எழுந்ததும் டோர் திறக்கும் போது மகாலட்சுமியே வருக வருக, ஐஸ்வர்யம் தருக தருக அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல வார்த்தைகள், இப்போ இந்த வார்த்தையே தான் சொல்லணும்னு இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை, குலதெய்வமோ எந்த ஒரு சாமியும் நம்மளோட ஃபேவரட் கடவுளை நம்ம அன்னைக்கு நினச்சிட்டு கதவை திறக்கிறது நல்லதுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரத சப்தமிக்கு போட்ட கோலம் தாங்க இது. செவ்வாய்க்கிழமை ரத சப்தமிக்கு போட்ட கோலம், அரிசி மாவு கோலம். அது அழியவே இல்லை பாருங்கள். நான் நல்லா வாசலெல்லாம் சாணம் போட்டு மெழுகி விட்டு ரத சப்தமிக்கு வேண்டி நான் கோலம் போட்டிருந்தேன். அந்த கோலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த வாசலில் பிடிச்சிருந்தது. எனக்கு அதுக்கு வேண்டி அந்த கோலத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க. நம்ம அந்த கோலம் அரிசி மா கோலம் போடுற கான்செப்டே சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத பிராணிகள், எறும்புகள் அந்த அரிசி மாவை சாப்பிடணுங்கிறத அதோட கான்செப்டு. அதனால அப்புறம் நம்ம அதையே ஒரே நாளில் போட்டு அதை அழிக்கிறதுல காரியம் இல்லை. அப்போ நான் எப்படி 2 நாளைக்கு வீடு துடைக்கிறதில்ல, கூட்டுறம் மட்டும் செய்யறனோ அது மாதிரி நான் அந்த அரிசி மா கோலத்தை எனக்கு அழிக்க மனசு வரலைங்க. அதில் நிறைய எறும்புகள் அது சாப்பிடுது. அதனால் நான் அப்படியே விட்டாச்சு அந்த கோலத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி பக்கம் வச்ச இடத்துல அந்த ரத சப்தமிக்கு கொஞ்சம் பூக்களெல்லாம் கிடச்சிது. அதெல்லாம் வச்சுருந்தேன் நான். அந்த பூக்களெல்லாம் இப்போ இன்றைக்கி வாடிடுச்சு. அதெல்லாம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு போடலான்னு சொல்லிவிட்டு இப்போ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஷெல்ஃபெல்லாம் கம்ப்ளீட்டு க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். கோலம் போடுறது டெய்லியும் போடணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்க. இங்கே கேரளாவிலலாம் யாருமே கோலமே போட மாட்டாங்க. இங்கே மழைக்காலமெல்லாம் வந்துச்சுன்னா சுத்தமாக கோலம் போட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 5:30க்கு முன்னாடி 5:15 ஆயிடுச்சு. நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு நிலைவாசலில் ஏற்றியாச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே ஏற்றக்கூடிய விளக்கு நிலைவாசல் விளக்கு. இப்போ நம்ம 5:15க்கு நிலைவாசலில் விளக்கு ஏற்றியாச்சு. இனி நம்ம துணை விளக்கு சாமிக்கு அன்றைக்கி கொஞ்சம் பூ கிடச்சிது, பேலன்ஸ் இருக்காங்கட்டி அதை வச்சுட்டேங்க. இனி நம்ம வெளியிலேருந்து விளக்கு கொண்டு நம்ம இங்கே சாமிக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற வேண்டியது தான். மேலே எல்லா ஷெல்ஃப்லேயும் நான் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சிட்டேங்க. இப்போ நம்ம ஒரு துணை விளக்கு எடுத்து கொண்டு வெளியில் நிலைவாசல்லேருந்து தீபம் கொண்டு நம்ம லக்ஷ்மி தாயார் முன்னாடி உப்பு தீபத்துக்கு வச்சாச்சு. நான் உப்பு தீபத்திலேருந்து தான் பிரம்ம முகூர்த்த விளக்குக்கான சுடர் எடுப்பேன். நான் உங்கள்கிட்ட எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். மீண்டும் அதே தாங்க சொல்கிறேன். இப்போ நம்ம அழகாக பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டுருக்கோம். நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் மேலே ஷெல்ஃபில் இருக்கிற ஒவ்வொரு சாமி படத்துக்கு முன்னாடியும் நான் விளக்கு ஏற்றுவேங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி விளக்கில் நெய் போட்டு எப்போவுமே அதில் நெய் விளக்கு ஒன்று ஏற்றிடுவாங்க. மேலே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஒன்று. அப்புறம் முருகர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முருகர், அவருக்கு வேண்டியும் எப்போவுமே ஒரு விளக்கு முருகருக்கு பக்கத்துலேயும் ஒரு அகல் விளக்கு ஏற்றிடுவாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம சுடர் எடுத்து
அந்த நெய் தீபத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளி விளக்குங்க. அடுத்து மேலே ஒரு காமாட்சி விளக்கு, எல்லா சாமிக்கும் பொதுவாக ஒரு காமாட்சி விளக்கு. அப்புறம் குலதெய்வத்துக்கும் கோமாதா, சிவன் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. மீனாட்சி தாயாரெல்லாம் அவங்களுக்கும் ஒரு விளக்கு போட்டுருவணுங்க. முருகருக்கும் ஒரு விளக்கு போட்டுருவோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயாருக்கு நம்ம இங்கேருந்து தான் கிச்சனுக்கு கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு ஒரு விளக்கு போட்டுருவணுங்க. கிருஷ்ணனுக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால இப்போ கிருஷ்ணனுக்கும் நான் ஒரு விளக்கு போட்டுட்ருக்குறேன். இல்லைன்னா கிருஷ்ணனுக்கு கம்பல்சரியெல்லாம் போடுறதில்ல, அவருக்கு நான் அப்பப்போ போடுவேங்க. அவருக்கான ஒவ்வொரு டே வருங்கள, ஏகாதேசி அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு உகந்த நாள்கள் வரையில் தான் கிருஷ்ணனை தனியாக ஸ்பெஷலாக கவனித்து விளக்கு போடுவேன். இப்போ அன்னபூர்ணி தாயாருக்கு நம்ம கிச்சனில் கொண்டு வந்து விளக்கு வச்சாச்சுங்க. விளக்கு போடலாங்க. ரொம்ப உள்ள சாமிக்கெல்லாம் தனித்தனியாக வந்து நம்ம எல்லா சாமிக்கும் அப்படி தனித்தனியாக போடணுன்னால இல்லைங்க. ஆனால் இது பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறது ஒரு 5 விளக்கு ஏற்றுறதுங்கிறது அந்த பஞ்சபூதங்களுக்கு சாட்சிக்கு பஞ்சபூதங்களுக்காக ஏற்றக்கூடிய ஒரு 5 விளக்கு, அது பிரம்ம முகூர்த்த விளக்கு. அது 5 விளக்கு ஏற்றுறது அது ஓகேங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொரு சாமிக்கும் ஃபேவரெட்டுன்ட்டு நம்ம எல்லா சாமிக்கும் தீபம் போட்டோம்னா கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றுற மாதிரி அதுவே ஒரு டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் 1 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். அந்த அளவுக்கும் வேண்டாம். நம்மளுக்கு ஒரு ஷெல்ஃபில் ஒரு விளக்கு, 2 விளக்கு, 3 விளக்கு அங்கே எல்லா சாமிகளையும் வச்சுட்டு நம்ம 1 2 3 விளக்கு 4 விளக்கு மீறினா ஒரு 5 விளக்குங்க. அதுக்கு மேலே எல்லா பக்கம் நம்ம விளக்கு போட்டுட்டு இருந்தா அது எல்லாப்பவும் எல்லாருக்கும் அது கண்டினியூ பண்ண முடியுமாங்கிறது தெரியலைங்க. இப்போ வந்து நம்ம அன்னபூர்ணி தாயாருக்கு தீப தூபம் காமிச்சிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுப்பு திட்டுக்கு, நம்ம உப்பு ஜாடிக்கு, வெளியில் நிலைவாசலில் வச்ச விளக்குக்கு இங்கே எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஊதுபத்தியும் தூபம் காட்டியாச்சு. அதுக்குள்ளே மணி பார்த்தீங்கன்னா நான் தீபம் வச்சு அங்கே சாமி கும்பிட்டு எல்லாம் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு காலையில் 6 மணி 6:15 ஆயிடுது. 1 மணி நேரம் ஆயிடுதுங்க. எப்படி விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு நம்ம வாசலுக்கு வர்றதுக்குள்ளே மணி 6 6:15. இப்போ கொஞ்சம் காலையில் சீக்கிரமாகவே விடிஞ்சிட்ற மாதிரி இருக்குதுங்க. இல்லைன்னா 6:30 ஆனாலும் இருட்டாகவே தான் இருக்கும். இப்போ இந்த 1 வீக்காக 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணி 6:10 நல்லா வெளிச்சம் வந்துடுதுங்க. சூரிய பகவான் வந்துடுறாரு. இப்போ வந்து அந்த காலம் வந்து மாறுதுங்க. இருட்டு வந்து கம்மி, வெளிச்சம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேங்க. அப்போ கொண்டு வந்து சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம கொண்டு வந்து சாமிக்கு மறுபடியும் இருக்க தீபதூபம் காமிச்சிட்டு நம்ம நல்லபடியாக மனசுக்குள்ளேயே இருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணணும். நல்லா இருக்குங்க மனசுக்கு. காலையில் எழுந்திரிச்சு நம்ம இவ்வளவும் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு நம்ம சாமிக்கு வேண்டி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி நம்ம மனசிருத்தி ஒரு தியானம், நம்மளோட வேண்டுதல்கள், நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட வைக்கல ஏதோ ஒரு நம்ம டைரெக்டாக கடவுள்கிட்ட ஒரு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க நம்மளுக்கு. சும்மா சாதாரணமாக நம்ம எப்போ விளக்கு வச்சு சாமி கும்பிடுறது அது ஒரு விதமான ஒரு ஃபீலு. நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளித்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சாமிக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு அந்த இடத்துல உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணையில் அது ஒரு நம்ம என்னமோ டைரெக்டாக நம்ம சொல்கிறதெல்லாம் கடவுளுக்கு காதில் கேட்குற மாதிரி நம்ம கூட அவங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. அப்புறம் அவங்களுக்கு நெய்வேத்தியம் வழக்கம் போல் அவிலும் கல்கண்டும் போட்டு ஒரு சின்ன நெய்வேத்தியம் நான் சாமிக்கு வேண்டியே அவிலும் கல்கண்டும் வாங்கி வச்சிருவணுங்க. எப்போவுமே இங்கே வந்து எங்களுக்கு டவுனு வந்து கொஞ்சம் தூரம். நம்மளுக்கு சாமிக்கு தேவையான பூக்களோ வேறு பழங்களோ இதெல்லாம் நம்மளால் எப்போவுமே வாங்கி வைக்க முடியாது. அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிலும் கல்கண்டும் நம்மளுக்கு எப்போ வேணாலும் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்குன்னு வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம சாமி கும்பிடையில் டெய்லி ஒரு 4 கல்கண்டும் ஒரு கைப்பிடி அவிலும் போட்டு வச்சிடலாங்க. அதை இப்போது நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோடய வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் அனைவருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் அவரவர்கள் வேண்டின வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே கடவுள்கிட்ட நான் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டி நான் வேண்டுதல் வச்சுட்டு தாங்க இருக்கிறேன். என்னோடய வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் அவங்கவுங்க வேண்டின வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறணும்னு நான் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த பூஜையில் வேண்டிக்கிறேங்க. இந்த காணொளியை பார்க்குற யாருக்காவது ஏதாவது முக்கியமான வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கான பிரார்த்தனையும் கட்டாயமாக அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நான் பண்ணிக்கிறேங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இப்போ நம்ம டீ போட்டு முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பால் சாய் தாங்க. நேற்று வாங்கின பால் இருந்தது, அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில்
பார்த்துருப்பீங்க என்ன சாயான்னு. பால் ஊற்றின சாயா தாங்க. டீ கொண்டு போய் அவருக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கு கொடுத்துட்டு இனி நானும் டீ குடிக்க வேண்டியதான். இன்றைய காலை பொழுது அழகாக போயிடுச்சுங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கையோட நம்ம அடுப்பு மேடையில் சாயை வச்சு சிந்தினதெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டாச்சுங்க. ஏன்னா எறும்பு வரும். நம்ம டீ சிந்தினதெல்லாம் அப்பப்போ தொடச்சி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கிச்சன் அப்படியே பளிச்சுன்னு அழகாகவே இருக்குங்க. நம்ம அப்புறம்னு விட்டோம்னா தான் அங்கே எறும்பு ஈயெல்லாம் வந்துடும். இப்போ கிச்சனெல்லாம் தொடச்சிட்டு டீ சிந்தினதெல்லாம் தொடச்சிட்டு இப்போ அழகாக டீ எடுத்துட்டு நம்ம சூரிய பகவானையும் பார்த்துட்டு வெளியில் உட்காந்து டீ குடிக்கலாங்க. எங்கள் வீட்டில் எப்போலும் அந்த கிளிகளோட சவுண்டு, குருவிகளோட சவுண்டு, வேடந்தாங்கல் மாதிரிங்க. இங்கே மாமரமெல்லாம் பின்னாடி இருக்குங்களா, நிறைய பட்சிகள் இங்கே வந்து போருங்க. பட்சிகளோட சவுண்டு கேட்டுட்டு காலையில் அந்த டீயும் அந்த சாயாவும் குடிக்கிறது ஒரு நல்ல ஒரு செம ஃபீலு. வாங்க எல்லோரும் டீ குடிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் டீ குடிப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேங்க. நன்றி, வணக்கம்ங்க. உங்களுடைய ஆதரவு என்றென்றும் வேணுங்க. தினம் ஒரு சிந்தனை துளிகள் பார்க்கலாங்க. இன்றைக்கான சிந்தனை துளிகள்: எல்லா குழப்பங்களுக்கும் வீண் பேச்சுதான் காரணம். பேச விரும்பினால் இறைவனை பற்றி மட்டுமே பேசுங்கள். இது ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் அவரது சீடர்களும் புத்தகத்தில்